ஹலோ பியூட்டிஸ், வியாழக்கிழமை என்னோட ஸ்கின் கேர் தான் பார்க்குறீங்க. என் கண்ணெல்லாம் நான் ஸ்கூல் விட்டு வரும்போது தூசி விழுந்துருச்சு. நானும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறேன், எடுக்கவே முடியல. ஸோ சரி எப்படினாலும் அது வந்துரும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ரொம்ப கண்ணை வந்து ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா, அது கண்ணுக்குள்ள ஏதாச்சும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அஸ் யூசுவல் என்னோட ஃபேஸ்க்கு கிளென்ஸ் பண்ணுறேன். டபுள் கிளென்சிங்கில நான் வந்து கிளென்சிங் பாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் நெறைய வெள்ளிக்கிழமையிலேருந்து என்னோட வீடியோ இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுவேன்ற வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நான் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணுவேன். அதனால் வியாழக்கிழமை நான் எதுவுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் கிளென்சிங் பாம் வச்சுட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். கண்ணில் தூசி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப உறுத்துது. என்னால் கண்ணுக்கிட்டே கை கொண்டு போகவே முடியலை. சரி ஓகே நான் விட்டுட்டேன். கிளென்சிங் பாம் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளென்சருக்கும் சோப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். யார் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். நல்ல இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும், எது பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லதோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த தூசி வந்து எனக்கு வந்துருச்சு கண்ணுக்கு வெளியே. கண்ணு வலிக்கல. எவ்வளோ பெரிய தூசி என் கண்ணுக்குள்ளே இருந்திருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அதை டோனர் போடும்போது தான் பார்க்குறேன். நான் இன்னும் அதை பார்க்கல. கண் என்னடா வலிக்கல இப்போ அப்படின்னு நான் யோசிக்கும்போது பார்த்தா தூசி வந்துருச்சு கண்ணிலேருந்து. எவ்வளோ பெரிய தூசி இருந்திருக்கு என் கண்ணு. ஸோ டோனர் மட்டும் போடுறேன். டோனர் மட்டும் போட்டுட்டு நான் அன்றைக்கி வந்து ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நிறைய லேயர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ ஸ்கின்னுக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் வந்து கொடுக்கணும். ஸோ பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஸ்கின் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுக்கும். ஸோ வியாழக்கிழமை என்னோடய ஸ்கின் கேர் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஹேர் சீரம் வந்து நான் வந்து ஐப்ரோஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன், அவ்வளோதான். ஸோ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவேன்ட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.